ஓம் சாந்தி 16/7/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் சத்கதி தருபவராக, ஜீவன் முக்தியின் வள்ளலாக யார் இருக்கிறாரோ அவர் இப்பொழுது உங்கள் தந்தையாக ஆகிவிட்டார். நீங்கள் அவருடைய குழந்தைகள் ஆகிவிட்டீர்கள். எனவே எவ்வளவு போதை இருக்க வேண்டும்? கேள்வி: எந்த குழந்தைகளின் புத்தியில் பாபாவின் நினைவு நிரந்தரமாக இருக்க முடியாது? பதில்: யாருக்கு முழுமையிலும் முழுமையான நம்பிக்கை இல்லையோ அவர்களுடைய புத்தியில் பாபாவின் நினைவு நிலையாக இருக்க முடியாது. நமக்கு கற்றுத்தருபவர் யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் யாரை நினைப்பார்கள்? யார் மிகவும் சரியாக புரிந்து கொண்டு நினைவு செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் அடிந்துவிடும். தந்தை தானே வந்து தன்னுடைய மற்றும் தன்னுடைய வீட்டை பற்றிய சரியான அறிமுகத்தை தருகின்றார். ஓம் சாந்தி. இப்போது ஓம் சாந்தி என்பதன் அர்த்தத்தையோ குழந்தைகள் எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்பீர்கள். நாம் ஆத்மாக்கள். நமது வீடு நிர்வாண தாமம் என்ற மூலவதனம் ஆகும். மேலும் பக்தியில் மனிதர்கள் எப்படியெல்லாம் முயற்சி செய்தாலும் நாம் எங்கு செல்ல வேண்டும் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. சுகம் துக்கம் எதிரில் இருக்கிறது என்பதும் கூட தெரியாது. யாகம், ஜபம், தானம், புண்ணியம் செய்தும் கூட படிப்படியாக கீழே இறங்கிவிட்டார்கள். இப்பொழுது உங்களுக்கு ஞானம் கிடைத்துவிட்டது. எனவே பக்தி முடிந்துவிட்டது. மணி அடிப்பது, மேளம் கொட்டுவது போன்ற சூழ்நிலை முடிந்துவிட்டது. புதிய உலகத்திற்கும் பழைய உலகத்திற்கும் வித்தியாசம் இருக்கும் அல்லவா? புதிய உலகம் தூய்மையான உலகமாகும். குழந்தைகள், உங்கள் புத்தியில் சுகதாமம் இருக்கிறது. சுகதாமத்தை ஸ்வர்க்கம் என்றும் துக்கமான உலகத்தை நரகம் என்றும் அழைக்கிறோம். மனிதர்கள் அமைதியை விரும்புகின்றனர். ஆனால் அந்த உலகிற்கு யாரும் போக முடிவதில்லை. நான் இங்கு பாரத தேசத்தில் வந்து குழந்தைகள் உங்களை அழைத்து செல்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். பாரதத்தில்தான் சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. நிராகாரமானவர் அவசியம் சாகார ரூபத்தில் வர வேண்டும் அல்லவா? சரீரம் இல்லாமல் ஆத்மாவால் எதுவும் செய்ய முடியாதல்லவா? சரீரம் இல்லையென்றால் ஆத்மா தனியாக அலைந்து கொண்டிருக்கும். சில நேரம் வேறொருவரின் சரீரத்தில் பிரவேசமாகிவிடும். சில ஆத்மா நல்லதாக இருக்கும். சில ஆத்மா குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரே அடியாக புத்தியை கெடுத்துவிடும். ஆத்மாவிற்கு சரீரம் அவசியம் வேண்டுமல்லவா? அதே போல பரமபிதா பரமாத்மாவிற்கும் சரீரம் இல்லை என்றால் அவர் பாரதத்தில் வந்துதான் என்ன செய்வார்? பாரதமே அழிவற்ற கண்டமாகும். சத்யுகத்தில் ஒரே ஒரு பாரத கண்டம் இருந்தது. மற்ற எல்லா கண்டங்களும் அழிந்து விடுகின்றன. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. மனிதர்கள் பிற்காலத்தில் ஆதி சனாதன ஹிந்து தர்மம் என்று கூறிவிட்டனர். உண்மையில் ஆரம்பத்தில் ஹிந்து தர்மம் இல்லை. தேவி தேவதைகள் வாழ்ந்தனர். ஐரோப்பாவில் இருப்பவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று கூறிக்கொள்ளுகின்றனர். ஐரோப்பிய மதம் என்று கூறுவதில்லை. இங்கு ஹிந்துஸ்தானத்தில் வசிப்பவர்கள் தங்களை ஹிந்து மதத்தினர் என்று கூறுகிறார்கள். எந்த தேவதா தர்மம் சிரேஷ்டமாக இருந்ததோ அதே தர்மம் 84 பிறவிகளில் வந்து தாழ்ந்த தர்மம் ஆகிவிட்டது. தேவதா தர்மத்தைச் சேர்ந்தவர்களே இங்கு வருவார்கள். நம்பிக்கை இல்லை என்றால் அவர்கள் நமது தர்மத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்று பொருளாகும். அவர்கள் இங்கு வந்து அமர்ந்தாலும் அவர்களுக்கு எதுவும் புரியாது. அங்கு பிரஜைகளிலும் கூட குறைவான பதவியையே அடைவார்கள். அனைவரும் சுகம் மற்றும் சாந்தியை விரும்புகின்றனர். அதுவோ சத்யுகத்தில்தான் கிடைக்கும். அனைவரும் சுகதாமத்திற்கு செல்ல முடியாது. அனைத்து தர்மத்தினரும் அவரவர் நேரப்படி வருவார்கள். அநேக தர்மங்கள் இருக்கின்றன. மரம் வளர்ச்சி அடைகிறது. முக்கிய ஆதாரமாக தேவி தேவதா தர்மம் இருக்கிறது. பிறகு 3 பிரிவுகள் உருவாகின்றன. சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்பதில்லை. துவாபர யுகத்திலிருந்து புதிய தர்மம் வெளிப்படுகிறது. இதைத்தான் பல்வேறு விதமான மனித உலக மரம் என்று கூறப்படுகிறது. விராட ரூபம் தனிப்பட்டது. இது பல விதமான மனித உலக மரமாகும்.
விதவிதமான மனிதர்கள் இருக்கின்றனர். எத்தனை தர்மங்கள் இருக்கின்றன என்று நீங்கள் அறிவீர்கள். சத்யுகத்தின் ஆரம்பத்தில் ஒரே ஒரு தர்மம்தான் இருந்தது. புதிய உலகமாக இருந்தது. பாரதமே பழமையான பூந்தோட்டமாக இருந்தது என்று வெளிநாட்டினரும் அறிவார்கள். பெரிய செல்வந்த நாடாக இருந்தது. எனவே பாரதத்திற்கு நிறைய மரியாதை கிடைக்கிறது. யாரேனும் செல்வந்தர் ஏழையாகிவிட்டால் அவர் மீது இரக்கப்படுவார்கள் அல்லவா? பாவம், இந்த பாரதத்திற்கு என்னவாகிவிட்டது? இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. அனைவரை காட்டிலும் இரக்க மனம் உள்ளவர் ஈஸ்வரன் என்று கூறுகின்றனர். மேலும் அவர் பாரதத்தில்தான் வருகின்றார். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: இந்த பழைய உலகத்தின் மீது எல்லையற்ற வைராகியம் உள்ளவராகி தனது சரீரத்தையும் மறந்து சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை நினைக்க வேண்டும். நிச்சய புத்தி உள்ளவராகி நினைவு யாத்திரை செய்ய வேண்டும். இரண்டாவது, நானே அது, அதுவே நான் என்ற மந்திரத்தின் அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டு இப்போது பிராமணரில் இருந்து தேவதை ஆவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். அனைவருக்கும் இதை பற்றிய சரியான அர்த்தத்தை புரிய வைக்க வேண்டும். வரதானம்: உள்நோக்கு முகமென்ற அபியாசத்தின் மூலம் அலௌகிக மொழியை புரிந்து கொள்ளக்கூடிய சதா வெற்றி நிறைந்தவர் ஆகுக. விளக்கம்: குழந்தைகள், நீங்கள் எவ்வளவுக்கெவ்வளவு உள்முக நோக்கு என்ற இனிமையான அமைதி சொரூபத்தில் நிலைத்து கொண்டே செல்கிறீர்களோ அந்த அளவுக்கு கண்களின் பாஷை, பாவனை அல்லது உணர்வுகளின் பாஷை மற்றும் சங்கல்பத்தின் பாஷையை சகஜமாக புரிந்து கொண்டே செல்வீர்கள். இந்த 3 விதமான பாஷை ஆன்மீக யோகி வாழ்க்கையின் பாஷையாகும். இந்த அலௌகிக பாஷை மிகவும் சக்திசாலியானதாகும். நேரத்திற்கேற்ப இந்த 3 விதமான பாஷை மூலமாகத்தான் சகஜமாக வெற்றி கிடைக்கும். எனவே இப்போது இந்த ஆன்மீக பாஷையின் அபியாசம் செய்பவர் ஆகுங்கள். ஸ்லோகன்: நீங்கள் எந்த அளவுக்கு லேசாக இருப்பீர்களோ பாபா உங்களை தனது கண்களின் இமையில் வைத்து கூடவே அழைத்துச் செல்வார். நீங்கள் எந்த அளவுக்கு லேசாக ஆவீர்களோ அப்போது பாபா உங்களை தனது கண்களின் இமைக்குள் அமர்த்தி வைத்து கூடவே அழைத்துச் செல்வார். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: சங்கல்பங்களின் சக்தியை சேமித்து கொண்டு சிரேஷ்டமான சேவை செய்வதற்கு கருவியாக ஆகுங்கள். தற்சமயத்தில் உலக நன்மை செய்வதற்கான சகஜமான சாதனம் என்னவென்றால் தனது சிரேஷ்டமான சங்கல்பத்தின் ஒருமுகப்பட்ட தன்மை ஆகும். இதன் மூலம்தான் அனைத்து ஆத்மாக்களின் அலைந்து கொண்டிருக்கும் புத்தியை ஒருமுகப்படுத்த முடியும். உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களும் விசேஷமாக இந்த விருப்பத்தை தான் வைக்கிறார்கள். அதாவது அலைந்து கொண்டிருக்கும் புத்தி ஒருமுகப்பட வேண்டும் மற்றும் மனம் சஞ்சலத்தன்மையில் இருந்து ஒருமுகப்பட்டு விட வேண்டும். இதற்காக ஒருமுகத்தன்மை, அதாவது சதா ஒரு பாபாவை தவிர வேறெவரும் இல்லை என்ற நினைவுடன் ஒரே சீரான நிலையில் நிலைத்திருப்பதற்கான விசேஷமான பயிற்சியை செய்யுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.